தென்சென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் விருகம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது அப்பகுதி பெண்கள் ஆரத்தி எடுத்தும் திருஷ்டி சுற்றியும் பொன்னாடை போர்த்தியும் வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். முகத்தோடு உங்கள் மத்தியிலே வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ஜெயவர்தன் MBBS MD அவர்கள். சிரித்த அவர் முகத்தை பாருங்கள். மக்கள் பணியாற்றுகிற ஒரு மகத்தான தொண்டன் என்றால். பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக வந்த பாஜக மதுரை தொகுதி வேட்பாளர் ராம சீனிவாசனுக்கு அத்தொகுதியில் சிறப்பான ஆதரவு இருப்பதாக காட்ட அக்கட்சி நிர்வாகிகள் சில ஏற்பாடுகளை செய்திருந்தனர். ஒன்றும் அறியாத மூதாட்டிகள் சிலருக்கு தலையில் பாஜக தொப்பியை அணிவித்து ராம சீனிவாசனை வரவேற்க நிர்வாகிகள் நிற்க வைத்திருந்த நிலையில் நடப்பவை எதையுமே அறியாமல் ஸ்கூல் பிள்ளைகளைப் போல நின்றிருந்த மூதாட்டிகளுக்கு இவர்தான் வேட்பாளர், தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க என பெண் நிர்வாகி ஒருவர் கிளாஸ் எடுத்தார். இதனால் எந்த கட்சி என்ன சின்னம் என எதையுமே தெரியாத மூதாட்டிகளுக்கு பாஜக தொப்பியை அணிவித்து கூட்டி வந்து நிற்க வைத்து பாஜகவுக்கு பெரும் ஆதரவு இருப்பது போல காட்ட நினைத்த நிர்வாகிகளின் பிளான் ஃபிளாப் ஆனதுதான் மிச்சம். மயிலாடுதுறை தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட பாமக வேட்பாளர் ஸ்டாலின் சின்னக்கடை வீதி அருகே டீ கடை நடத்தி வரும் ரமேஷ் என்பவருக்கு அவரது டீ கடையில் தன் கையாலே டீ போட்டு கொடுத்தார். அப்போது அங்கிருந்த சிலர் வேட்பாளர் ஸ்டாலினுக்கு தங்களது ஆதரவை உறுதி செய்யும் வண்ணம் பொன்னாடை போர்த்த அதை அவர்களுக்கே திருப்பி போர்த்தி பதில் மரியாதை செய்தார் ஸ்டாலின். நாடாளுமன்றத்தில் வெள்ள நிவாரணம் குறித்து கேட்டபோது மத்திய பாஜக அரசு நடிகர்கள் கவுண்டமணி, செந்தில் ஆகியோரின் வாழைப்பழ காமெடியை அரங்கேற்றியதாக நாடாளுமன்றத்தில் நடந்த சம்பவத்தோடு வாழைப்பழ காமெடி சீனை ஒப்பிட்டு கூறி மக்களிடையே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆர் ராசா. சார் திருப்பி சொல்ல அதே கவுண்டமணி நாடகத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றிய வெட்கக்கெட்ட கும்பல் இந்த பிஜேபி. தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் ஹிந்தியில் பேசியும் ஹிந்தி மொழியில் பிரச்சார பாடல்களை ஒலிக்கச் செய்தும் மத்திய சென்னை பாஜக வேட்பாளர் வினோத் பி செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். विनोद जी पी सेल्वम को आप अपना अमूल्य वोट देकर भारी मतों से विजय बनावे. அப்போது மத்திய பாஜக அரசின் தொடர் விலையேற்றத்தால் சென்னையில் வீட்டு உபயோக சமையல் எரிவாயு விலை 1118 ரூபாய் 50 காசுகளாக அதிகரித்திருந்த நிலையில் மக்களின் சுமையை குறைக்கும் வண்ணம் சிலிண்டர் விலையில் 100 ரூபாய் குறைக்கப்படும் என்ற கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என மக்களிடையே எடுத்து கூறி பாஜகவுக்கு வாக்களிக்குமாறு மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம் நம்மையே சற்று குழப்பத்தில் ஆழ்த்தியது. மாசம் குறைக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைக்கிறேன்னு சொன்ன ஸ்டாலின் அரசு இதுவரைக்கும் அந்த கேஸுக்கு குறைக்கல. ஆனா சொல்லாம கேஸ் சிலிண்டரை வெளிநாட்டில இருந்து பல மடங்கு விலைக்கு வாங்கினா கூட குறைச்சு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய தலைவர் மோடி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அன்பு தம்பி வினோத் செல்வத் அவர்களுக்கு தாமரையில் வாக்களிப்போம், தாமரையில் வாக்களிப்போம். வடசென்னை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோ அதகளப்படுத்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சென்னை ராயபுரம் பகுதியில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க தொண்டர் படைசூழ திறந்த வேனில் கைகளை கூப்பிய வண்ணம் ஊர்வலமாக வந்து வாக்கு சேகரித்தார். நெல்லையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நயினார் நாகேந்திரன், எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரின் தேர்தல் பிரச்சாரங்களில் ஆஸ்தான பிரச்சார பாடலாக ஒலித்த பாடலையே பயன்படுத்தி இருப்பது பாஜகவுக்கு என தனித்துவமே இல்லையா? பிரச்சார பாடலுக்கு கூட அதிமுகவைத்தான் சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறதா என்ற சந்தேகத்தை மக்களிடையே எழுப்பியிருக்கிறது.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.